அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பணம் சார்ந்த ஒரு அற்புதமான விஷயம்தான். இதோடு சேர்த்து ஒரு 2-3 கருத்துக்கள் வாழ்க்கைக்கு தேவையானது. அப்பங்கும்போது பணம் வீட்டில் தங்க வேண்டும், பணம் ரெகுலராக வர வேண்டும் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வாங்கி, அலுவலகமாக இருந்தாலும் சரிதான், வீடாக இருந்தாலும் சரிதான், வாங்கி வைக்கணும். இதை யாரும் செய்யறதே கிடையாது. துட்டின் மேல் ஆசைப்படுகின்ற நாம் மீன் பிடிக்க ஆசைப்படுறோம், மண்புழு போட மாட்டோம். மண்புழு இல்லாமல் வெறும் இது முள்ளை மட்டும் போட்டுட்டு மீன் கடிக்கலையே வரல அப்படின்னா வராது. இதை யாரும் செய்வது கிடையாது. சொன்னோம்னா என்ன சொல்கிறான்னா என்ன சொன்னான்னா, வீட்டில் மறந்துட்டேம்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல சொன்னோம்னா மறந்துட்டு போயிட்டு வந்துட்டேன் அப்படிம்பாங்க. சாயந்தரம் போக துட்டை மட்டும் கரெக்டாக வாங்கிட்டு போகிறதுக்கு உண்டான அவல நிலையில தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. காரணம் என்ன சொன்னா, மனிதன் ஒரு பிரின்சிபிளை கடைப்பிடிச்சான்னா அதற்கு இயற்கை கண்டிப்பாக என்ன சொன்னா விளைச்சல் கண்டிப்பாக கொடுக்காமலாம் இருக்காது. நம்ம முயற்சி செய்யாமல் இலகுவாக வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னோம். ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்தை நிவாரணம் பண்ணுவதற்கு நம்மளும் தேடணும். விதி எனக்கு விதி வந்துருச்சு, எனக்கு விதிதான் விதினா அப்படி நீ உட்காந்துட்டே இரு. ஆனால் அதற்கும் இறைவன் என்ன சொன்னான்னா, தருத்திரத்தை கொடுக்கின்ற இறைவனே செழுமையும் கொடுப்பான். அதனால யாரு என்ன செஞ்சாலும் சேர்த்தான். வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 உப்பு பாக்கெட்டை வாங்கி பூஜை ரூம்ல வைங்க. நிறைய சேர்ந்துருச்சா கவலையெல்லாம் விடாதீங்க. எங்க பசுமாடுகள் கூட்டமாக வீட்டில் வச்சு வளர்க்காங்க, 5 மாடு 6 மாடு 7 மாடுன்னு வச்சிருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்னா நிறைய சேர்ந்துருச்சு. ஒரு 9-12 பாக்கெட் வரைக்கும் வீட்டில் சேரலாம். என்ன காரணம்? 12 என்பது ஒரு அதிர்ஷ்டமான நம்பர். ஏன்னா ஜாதக கட்டத்தில் இருக்கிற 12 கட்டங்களை யாரும் மறக்கவே முடியாது. அந்த 12 யாருமே இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. 48ஆம் நம்பரை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நேமராலஜியில் கண்டுபிடிச்சவன் பூரா 12ஆம் நம்பரை யூஸ் பண்ண மாட்டான். ஆமா, 4ஆம் நம்பரை யூஸ் பண்ண மாட்டான், 7ஆம் நம்பரை யூஸ் பண்ண மாட்டான். என்ன காரணம்னா சனியோடைய நம்பரை யூஸ் பண்ண மாட்டான். ஒன்று சுக்கரனுடைய நம்பரு, அதோட சூரியனுடைய நம்பரு, அல்லது செவ்வாயோடைய நம்பரு. இந்த அதுக்கடுத்து புதனுடைய நம்பர். இந்த 4 நம்பரை தவிர எவனாச்சும் பேர் வச்சிருக்கானான்னு பாருங்க. ஏன்னா அவர்களுடைய கர்மா அதுக்கு மேல. இந்த கிரகமெல்லாம் என்ன பாவம் பண்ணுச்சா? இந்த கிரகங்களை யாரும் பாவம் பண்ணல. இவங்க என்ன சொல்லலாம்னா இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வச்சுட்டாங்க. அந்த ரூல்ஸுக்குள்ளேயே மக்களை என்ன சொல்றான்னா காலையில சப்பாத்தி, மத்தியானம் சோறு, நைட்டு என்ன சொல்லலாம்னா 2 பழம் சாப்பிட்டு படு அப்படின்றது இந்த வயதானவனுக்கு வச்ச மாதிரி. இந்த தலையெடுத்த குருக்கள் இருக்காங்களே, குருமார்களாக தலையெடுத்திருக்கான் பார்த்தீங்களா, இவன் வச்சதுதான் சட்டம்னு வச்சுட்டான். எனக்கு தெரிஞ்சு 30ஆம் நம்பர்ல எவனும் பேர் வச்சிருக்கானா? இல்லை. 12ஆம் நம்பரை யூஸ் பண்ணல, 2ஆம் நம்பரை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சந்திரனுடைய நம்பர் என்ன சொன்னான்னா அவ்வளவு தூரத்துக்கு யோகம் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு. அது வாஸ்து சாஸ்திரத்துல 29 அடி என்பது பால் பெருக்கம் அப்படின்னு போட்டிருப்போம். அதெல்லாம் நம்ம மக்கள் புரிஞ்சு கொள்ளவில்லை. இருந்தாலும் நீங்கள் முதலில் என்ன சொன்னா, வெள்ளிக்கிழமை கல் உப்பு வாங்கிடுங்க. 12 பாக்கெட்டு சேர்ந்து முடிஞ்ச உடனே 13ஆவது பாக்கெட்டு வாங்கி வைக்கும்போது அந்த 12 பாக்கெட்டையும் என்ன செய்யுங்க, ஒரு பெரிய இதில் பேக்கில் போட்டு, கட்டப்பையில் போட்டு, இந்த பசுமாடுகள் வளர்க்கிற வீட்டில் இந்த பசுமாடுகளுக்கு தண்ணி விடும்போது உப்பு கலக்கி விடுவாங்க. அதை கொண்டு போய் கொடுங்க. கண்டிப்பாக அந்த பசுமாடுகள் அந்த உப்பு போட்டு கலக்கி விடுற தண்ணியை ரொம்ப ருசிச்சு குடிக்கும். எருவு மாடு வளர்க்குற வீட்லையும் கொடுக்கலாம். ரெண்டுமே ஒரு கண்டிப்பாக யோகத்தை செய்யும். இதை பயன்படுத்துங்க. கல்லுப்பு தயவு செய்து வெள்ளிக்கிழமை 6 to 7 சுக்கர உரையில் கடையில் போய்
இப்போ 10 ரூபான்னு நினைக்கும் பாக்கெட்டு, வாங்கி பூஜை ரூமில் வைங்க, வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அதற்கடுத்து எல்லாருக்குமே வந்து என்ன சொன்னா, பிடிச்ச வேலை கிடைக்கணும், எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி உள்ள ஆள்கள். இது வந்து எந்த வேலை கிடைச்சாலும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மனோநிலைகள் எல்லாரிடமும் இல்லை. அப்ப பிடிச்ச வேலை கிடைக்கணும் அப்படின்னா என்ன சொல்றான்னா, வியாழக்கிழமை உங்க வீட்டில் வந்து என்ன சொல்லணும்னா தயிர் சாதம் ரெடி பண்ணி, தயிர் சாதம் வந்து என்ன சொன்னா ரெடி பண்ணி ரொம்ப புளிப்பு இல்லாமல் நல்லா நீட்டாக ரெடி பண்ணி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வந்து என்ன வதக்கி நேட் பண்ணி என்ன சொன்னா வாழை இலையில் மடித்து, வாழை இலையில் வாழை இலையில மடிச்சு என்ன செய்யணும்னா நீட்டாக வந்து வெள்ளை துணி, அந்த காலத்துல எல்லாம் சோறு கெட்டிச்சோறாக கொண்டு போகும்போது என்ன செய்வாங்கன்னா துணியில தான் கெட்டுவாங்க. அப்போ அந்த வாழை இலையில நல்லா மடித்து நீட்டாக என்ன செய்யணும், துணியை கட்டி திருமணம் ஆகாத இளம் வாலிபனுக்கு கொடுக்கணும். திருமணம் ஆகாத இளம் வாலிபனுக்கு கொடுக்கணும். அதை அவன் வாங்கி ருசிச்சு சாப்பிடணும். உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும். இதை நீங்க வந்து வாரம் வியாழக்கிழமை பிடித்த வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்துடன் நீங்கள் வந்து என்ன சொன்னா தயிர் சாதம் நல்லாக தாளிசம் செய்து அதை வந்து வாழை இலையில் நன்றாக அழகாக பெரிய இலையில் மடித்து அதை வெள்ளை துணி போட்டு கெட்டி கொடுக்கணும். அதை வந்து என்ன சொன்னா, அதாவது வந்து என்ன சொன்னா அந்த பையன் வந்து என்ன சொன்னா திருமணம் ஆகாத பையனா இருக்கு, திருமணம் ஆகவில்லை. ஆக திருமணம் ஆகவில்லை என்பதற்காக 42 வயசு திருமணம் ஆகாம இருப்பான், அவனுக்கு கொடுத்துடாதீங்க. விடலை பையன்கள், விடலை பையன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னா 17 வயதுக்கு மேல 27 வயதுக்குள்ள, இதுதான் கணக்கு. அப்பதான் அவன்கிட்ட ஒரு துடிப்பு இருக்கும். அந்த 17 வயசுக்கு மேல 27 வயசுக்குள்ள வந்து ஒரு துடிப்பு இருக்கும். அந்த மாதிரி நபர்களுக்கு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் பிடித்த வேலை வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து என்ன சொன்னா வந்து முற்றிலும் கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னா, விரும்பிய இடம் வாங்கணும். எனக்கு ஒரு இடம் பிடிச்சு போச்சு, ஆனா அந்த நபர் வந்து என்ன செய்யறான்னா எனக்கு கொடுக்க மாட்டேங்கான் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையாக பார்த்து வந்து அந்த பூமியில போய் உங்களுடைய கைக்கு ஒரு கை அந்த சென்றான இடத்துல, அந்த நிலத்தின் சென்றான பகுதியில் போய் ஒரு ஒரு கை நல்லா அள்ளி என்ன செய்யுங்க, ஒரு துணியில கட்டணும். துணியில தான் கட்டணும். துணியில கட்டி உங்க பூஜைறையில வச்சு சாமி கும்பிடுங்க. கும்பிட்டீங்கன்னா அந்த நபர் வந்து என்ன சொன்னா ஏடா கூடமாக வெளி சொல்லிக்கிட்டு இருந்தாலும், வேற யாருக்கோ விற்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும், அந்த நபர் என்ன சொன்னாங்க கண்டிப்பாக உங்களுக்கே வந்து என்ன சொன்னாங்க, எதுக்கு அதை பிடிச்சிட்டு இந்த ஆள் விரும்பி கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதற்கடுத்து வீடு விற்கலை என்ன பண்றது அப்படின்னா, ஒண்ணுமே செய்ய வேண்டாம். வீட்டோடைய சென்டர் அந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன சொன்னா கொஞ்ச நாள் உடைச்சு மண் எடுக்கணும். ஏன்னா ஒரு வீடு விற்கல அப்படி விற்கணும், ஆனால் விற்கல. அப்ப விற்கல அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக அந்த வீட்டு மண்ணை எடுத்து வந்து என்ன சொன்னா என்ன கிழமை, அதை வந்து என்ன சொன்னா வெள்ளிக்கிழமை எடுத்து கடலில் கொண்டு போய் கரைக்கணும். கடல்ல கொண்டு போய் கரைக்கணும். என் வீடு வித்து போயிடணும், என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் 100% அந்த வீடு விட்டு போய் சிரமமானவங்க கடலுக்கு போய் எப்படியா கரைக்கணும். நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா செஞ்சுதான் ஆகணும். இதெல்லாம் செஞ்சு வந்து பலன் பெற்ற ஒன்று. அப்ப பலன் பெற்ற ஒன்று அப்படின்னு சொல்லி வரும்போது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். தெரிஞ்சு வச்சிருந்த என்ன சொல்லலாம்னா, நமக்கு நாமே வந்து ஒரு முயற்சி, திசை காலங்கள் எது சரியில்லை என்று சொன்னாலும் அதையும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இயற்கையாகவே கிடைச்சிடும். அதற்கு அடுத்து என்ன சொல்லலாம்னா, எதிரியை வீழ்த்தணும். நமக்கு ஒருத்தன் இம்சை பண்ணிகிட்டே இருக்கான், அவனை என்ன பண்றது அப்படின்னா, அவனுடைய உடுத்தின துணி இல்லை அவன் கையில் கிடைக்கிற கர்ச்சிப்
ஏன்னா மூஞ்சி கீச்ச முகத்தெல்லாம் துடைச்சிருப்பான், எப்படி இருந்தாலும் துடைச்சிருப்பான். அந்த துணியை வந்து என்ன சொன்னா அதுவும் துவைச்ச துணியா இருக்கக்கூடாது. துவைச்ச துணின்னா வந்து அந்த அதுல இருக்கிற அவனுடைய உடம்புடைய வைப்ரேஷன் துவைச்சாச்சுன்னா என்ன செய்யணும், போயிடும். அதற்கடுத்து அவன் போடும்போது தான் அந்த வைப்ரேஷன் உள்ள வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா துவைக்காத துணி ஒண்ணு எடுத்துடணும். எப்படியும் எடுத்துடணும். அதை எடுக்கணும்னா வீட்டு வேலைக்காரிட்ட தான் சொல்லணும். அது எப்படி செய்வீங்களோ தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரக்கூடாது, நமக்கு வரக்கூடாது. வந்தாதான் அப்படின்னு வரக்கூடாது. அப்ப என்ன சொல்லணும்னு எதிரியை வீழ்த்த அவரின் துணி, அவர் போட்டு கொண்டிருக்கிற ஜட்டியோ பனியனோ பெண்களுடைய உள்ளாடிகள் எதாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டாந்து என்ன செய்யணும்னா சனிக்கிழமை பார்த்து நல்லா நீட்டாக வந்து என்ன சொன்னா கொஞ்சம் மண்ணெண்ணெயை மேலே ஊற்றி எரிச்சிடணும். எரித்தால் எதிரி என்ன செய்வார், உங்களுக்கு என்ன துன்பம் செய்கிறாரோ அந்த துன்பத்தை செய்யாமல் அவர் விலகிடுவார். இவ்வளவுதான். ஆக செத்து போயிடுவார் வைப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்வதற்கு இல்லை. சாகக்கூடாது யாருமே உலகத்தில். எதிரியை நாம் கண் முன்னாலே வைத்து பார்த்து நாம் வளர்ந்து அவன் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுகின்ற லெவலுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டுமே தவிர நம்மளை பார்த்து அவன் பொறாமைப்படணும். எப்படி வளர்ந்தாங்க. அவனை சாவடிப்பதனால வந்து என்ன சொன்னா 16 நாளையில எல்லாம் மறந்துடுவாங்க. இந்த பூமியில எத்தனை பேரை வந்து என்ன சொன்னா உங்க தாத்தா பாட்டி வந்து உங்களுக்கு பேர் தெரியும், அப்பா அம்மாவை பார்த்துருப்பீங்க, பூட்டம் பூட்டியை வந்து உங்களுக்கு தெரியுமா, அவங்க பேர் வேணா தெரிஞ்சிருக்கலாம், 4 தலைமுறைக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். அப்ப எல்லாமே இந்த உலகத்தில் அழியக்கூடியது தான். எல்லாமே உலகத்தில் அழியக்கூடியதுதான். ஒரு காலத்தில் வந்து இருந்தாங்களோ அப்படிங்கிறது தான் எல்லா மனிதனுக்குமே. அதனாலதான் என்ன செய்யணும்னா இருக்கின்ற காலத்தில் ஏதோ ஒன்றை சொன்னான்னா வந்து நாம் சாதித்து விட்டு போகணும். அதற்கு வந்து என்ன சொன்னான்னா நிறைய இன்புட் கொடுக்கணும். இருந்தாலும் எதிரியை வீழ்த்துவதற்கு இந்த ரகசிய முறையை பயன்படுத்துகள் தவறு. நம்மளால் நம்ம கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னால், கஷ்டம் இல்லைன்னா வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம்னா அதை வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நான் சொன்ன இந்த துணுக்குகளை கோர்வையாக கொடுத்திருக்கிறேன். படித்து பயன்பெறுங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.